ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா, அழகான மயில் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த அழகான மயில் என்னென்னா, ரொம்ப நேரமாக மேலே உட்காந்து எல்லோருக்குமே ஒரு ரசனையை கொடுக்கக்கூடிய வகையில் அழகாக அதோடைய வேலையை பார்த்துட்ருக்குங்க. ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த கிளைமேட் அருமையான கிளைமேட்டு. மாலை நேரம் ஒரு 4 மணி. அதுக்கு பிடித்த ஒரு கிளைமேட்டுங்க இது. மழை வர மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆனால் மழை வரல. அந்த மோடம் போட்டிருக்கிற அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா மயில்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோருமே அதை பார்த்துட்டு இருந்தாங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எப்போயாவது தோகை விரித்து ஆடுமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண் மயில் எப்போவுமே தோகை விரிக்கணுன்னா அழகாக பக்கத்தில் பெண் மயில் இருக்கணுங்க. அதே மாதிரி கிளைமேட்டும் இந்த மாதிரி கிளைமேட்லாம் அருமையாக தோகை விரித்து ஆடும். நண்பர்கள் எல்லோருமே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நேரமாக அந்த இடத்துலையே உட்காந்துட்ருக்குங்க. அழகாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே மயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ விருப்பப்படுறாங்க. பாருங்கள், அப்படியே அழகாக அந்த சைடு இறங்கி போயிட்டு கீழேயும் இறங்கி குதிச்சிருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் கட்டியிருந்தாங்க. மயில் இப்போ இறங்கி வரும் பாருங்கள், அழகாக இறங்கி குதிச்சு கீழே வரும் பாருங்கள். குதிச்சிருச்சு. குதிச்சு இந்த சைடு வந்து இந்த மயில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் பார்த்து பயப்படவே இல்லைங்க. நல்லா மனிதர்கள் கூட பழகின மயிலை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பக்கத்தில் போனாலுமே மயிலெலாம் ஓடிடும். இந்த மயில் பார்த்திங்கன்னா ஓடவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மயில் காமிங்க. மயில் வந்து இந்திய நாட்டினுடைய தேசிய பறவை. ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அழகான நீல கலரில் இருக்கக்கூடிய மயில். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.